உயிர்த்தெழுந்த நம் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இன்று நாம் காணவிருக்கும் ஒரு தலைப்பு சாட்சி. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்பதாக வேதம் சொல்கிறது. சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவானவரை குறித்து யார் யாரெல்லாம் எவையெல்லாம் சாட்சி சொன்னது என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். 8வது வசனத்திலே அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லி இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பாருங்கள், நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். இயேசுவானவரே சத்தியமா இருக்கிறார், அவரை குறித்து சாட்சி கொடுத்தது யோவான் ஸ்நானன். சோ இயேசுவானவரை குறித்து சாட்சி சொன்னவர்களில் ஒருவன் யோவான் ஸ்நானன். இது யோவானின் சாட்சி. யோவான் இயேசுவானவரை குறித்து சாட்சியாக பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் இயேசுவுக்கு சாட்சியாக வந்தான். இப்படி வேதாகமத்திலே தீர்க்கதரிசிகள் யோவானை தீர்க்கதரிசியாகத்தான் அன்று கருதினார்கள். தேவனுடைய மனிதர்கள் தீர்க்கதரிசிகள் இயேசுவானவருக்கு சாட்சியாக இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இது தீர்க்கதரிசிகளின் சாட்சி. இரண்டாவது ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே பாருங்கள், யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு, அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இயேசுவானவர் இங்கே மிக தெளிவாக சொல்கிறார், இயேசுவானவருடைய கிரியைகள் அவருக்கு சாட்சியாய் இருக்கிறது என்று சொல்லி, அவர் எதை செய்கிறாரோ அந்த செயல்கள், பிதாவானவர் எதை செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை செய்கிறார். அப்படி அவர் செய்கிற கிரியைகள் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறது என்று சொல்லி, இது அவருடைய கிரியைகளின் சாட்சி. மூன்றாவது யோவான் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே பாருங்கள், என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒரு காலும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று சொல்லி, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று இயேசுவானவர் சொல்கிறார். பிதாவானவர் இயேசுவானவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அவர் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது வானம் திறவுண்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவரை குறித்து சாட்சி சொன்னார். பிதாவானவர் இயேசுவானவருக்கு சாட்சியாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவது ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களும் இயேசுவானவரை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார், வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இதுவரையிலும் பார்த்தோம் யோவானின் சாட்சி, அதாவது தீர்க்கதரிசிகளின் சாட்சி. இரண்டாவது, அவர் செய்த கிரியைகள் அவருக்கு சாட்சியாய் இருந்தது. மூன்றாவது, அவரை அனுப்பின பிதா அவருக்கு சாட்சியாய் இருந்தார். நான்காவது ஒன்று, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருந்தது. ஐந்தாவது ஒன்றுதான் நாம் பார்த்தது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது அவருடைய சீஷர்களை குறித்து சொல்கிறார். அவருக்கு சாட்சியாய் இருந்தது அவருடைய சீஷர்கள். அன்று அவருடைய சீஷர்களை பார்த்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்று உங்களையும் என்னையும் பார்த்துத்தான் அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. நீங்கள் எனக்கு சாட்சி என்றோ சாட்சிகளாய் இருப்பீர்களா என்று கேட்கவில்லை. அவர் சொன்னது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஏன் தேவன் நம்மை அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்? பாருங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே,
அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். யாரை சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டாரோ அவர்களுக்காகவே உயிர்த்த பின்னும் கூட 40 நாள் அவர்களுக்கு தரிசனமாகினார். ஏன் நம்மை சாட்சியாக அவர் தெரிந்து கொண்டார்? ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் தேவதூதர்களை கூட அவருக்கு சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் தேவன் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. தேவதூதர்களை தமக்கு சாட்சியாக ஏற்படுத்தாமல் நம்மை அவருக்கு சாட்சிகளாக ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் நம்மீது நம்பிக்கை வைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை சாட்சிகளாக இருக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, சாட்சியாய் இருக்கிறவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சில தன்மைகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒரு 3 தன்மைகளை குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். அவருக்கு சாட்சியாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த 3 தன்மைகளும் தவிர்க்க முடியாததாக, இன்றியமையாததாக அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். முதலாவது ஒன்று, அவரை குறித்து அறிந்திருக்க வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15, 16 மற்றும் 17 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பேதுரு அவருக்கு சாட்சியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருக்கு சாட்சியாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பேதுரு அவரை நன்கு அறிந்திருந்தார். அவருக்கு சாட்சிகளாய் இருந்த அனைவருமே அவரை அறிந்திருந்தார்கள். ஆகவே தான் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்கும் பொழுது பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. அவரை அறிந்து வைத்திருந்தால் மாத்திரமே அவருக்கு சாட்சியாக நாம் இருக்க முடியும். பிரியமானவர்களே, நான் சாட்சி என்று சொல்வேன் என்று சொன்னால் அவரை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அறியாத ஒன்றை குறித்து எவராலும் எப்போதும் சாட்சி சொல்ல இயலாது. அப்படி நீங்கள் அறியாத ஒன்றை குறித்து சொல்வீர்கள் என்று சொன்னால் அது மெய்யான சாட்சியாக காணப்படாது, அது பொய் சாட்சியாக காணப்படும். பிரியமானவர்களே, ஆகவே சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் சொல்வாரானால் நிச்சயமாகவே அறிந்திருக்க வேண்டும், அதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் மாத்திரமே அந்த சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கும். இரண்டாவது தன்மை, விசுவாசிக்க வேண்டும். எதை அறிந்திருக்கிறோமோ அதை நாம் நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும். அதை தேவன் அவருடைய சீஷர்களிடத்திலே எதிர்பார்த்தார். மரிப்பதற்கு முன்பாக அவர்களிடத்திலே பேசும் பொழுது சொன்னது, யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதை அறிந்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி. அவருக்கு அன்று சாட்சிகளாக ஏற்படுத்தியவர்களை பார்த்தவர் சொல்வது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி. மூன்றாவது முக்கியமான ஒரு தன்மை என்னவென்று பார்ப்போமானால், அனுபவமாக்கிக் கொள்வது. யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பாருங்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்பதாக வேதத்திலே இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது பார்த்தோம், அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிந்திருக்க வேண்டும், அதன் பின் அவரை விசுவாசிக்க வேண்டும். இங்கே அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், நான் செய்யும் கிரியைகளை காட்டிலும் மேலான கிரியைகளையும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்பதாக. அப்படி என்று சொல்ல என்ன அர்த்தம்? அவரை அறிந்திருக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அவர் செய்த காரியங்களை நாமும் செய்து அனுபவப்படுத்தி இருக்க வேண்டும், அனுபவப்பட்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே குறிக்கிறது. பிரியமானவர்களே, அப்படித்தான் பாருங்கள், பேதுரு அவர் கடலிலே நடந்து வருகிறார். அவர் கடலிலே நடந்து வருகிறார் என்பதை அறிந்த பேதுரு அவர் மீது விசுவாசம் வைத்து அடியெடுத்து வைக்கிறார். அவர் எதை செய்தாரோ அதை தனக்கு அனுபவமாக்கி கொண்டார்.
விசுவாசத்தில் குறைவுபட்டு மூழ்கி போனால் மீண்டும் அவர் தூக்கி எடுத்தார் என்பதெல்லாம் பின்பாக உள்ளது. ஆனால் பாருங்கள், பேதுரு செய்தது, அவரை அறிந்திருந்தான். ஆவேசம் என்று சொன்னார்கள், ஆனால் அவர் இயேசுவானவர் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். அவர் கடலின் மேல் நடப்பதை பார்த்தான், அவரை விசுவாசித்தான். அவர் எதை செய்தாரோ அதை தானும் செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டான். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நாம் சாட்சிகள் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் இந்த 3 தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அவரை அறிந்திருக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவர் எதை செய்தாரோ அந்த காரியங்களை அல்லது அவரை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி இருக்க வேண்டும். இப்படி சாட்சிகளாய் இருக்கிறவர்களை அல்லது தேவன் யாரை சாட்சிகளாக இருக்க ஏற்படுத்தி இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறார்? நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 தன்மைகள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதே போல் அவர் நம்முடைய வாழ்க்கையில், சாட்சிகளின் வாழ்க்கையில அவர் என்ன செய்கிறார்? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 72வது வசனத்தை பாருங்கள். அவனோ, பேதுரு, அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பாருங்கள். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. அவரை அறிந்து வைத்திருந்து நீங்கள் என்னை யார் என்று அழைக்கிறீர்கள் அல்லது நீங்கள் யார் என்று என்னை நினைக்கிறீர்கள் என்று அவர் கேட்ட பொழுது பேதுரு சொன்னது, நீர் மெய்யான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன அதே பேதுரு தான் இடரல் வந்த பொழுது, கஷ்டம் வந்த பொழுது, குழப்பத்தின் மத்தியிலே அவரை நான் அறியேன் என்று சொன்னார். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் முன்பாக அறிக்கையிட்ட பேதுரு இப்போது பாருங்கள், மக்கள் முன்பாக அவரை அறியேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மரித்து உயிர்த்தார். மரித்து உயிர்த்த பின்பு பாருங்கள், அவர் கரையிலே வந்து நிற்கிறார். ஆனாலும் அவருடைய சீஷர்கள் அவரை அறியாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இவர்களைத்தான் அவர் சாட்சியாக ஏற்படுத்தினார். சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லும். இவர்கள் எல்லோரும் அவரை நன்கு அறிந்திருந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், இடரல் ஏற்பட்ட பொழுது, தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த பொழுது, இயேசு அவர்கள் மத்தியிலே இல்லை என்று அவர்கள் கண்டு கொண்ட பொழுது அவரை அறிந்திருக்கிறோம் என்பதையே மறந்து போனார்கள். அறிந்திருக்கிறோம் என்பதையே மறுதலித்து போனார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்தார்? அவர் தமக்கு சாட்சிகளாக ஏற்படுத்தியிருந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலையில் அவர் செய்தது என்ன? யோவான் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பாருங்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான் என்பதாக வேதம் சொல்கிறது. பாருங்கள், அவர் கரையிலே வந்து நிற்கிறார். அவர் சாட்சியாக ஏற்படுத்தியவர்கள், அவரை அறிந்திருந்தவர்கள், அவர் கரையிலே வந்து நின்றும் கூட அவரை அறியாதவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். வெறுமையாக இருந்த வலையை நிரம்பும்படி செய்கிறார். அந்த அற்புதத்தை கண்ட பிறகு யோவான் சொல்கிறான், இவர் கர்த்தர் என்று சொல்லி. அறிந்திருந்தார்கள், அறிந்திருந்ததை மறந்து போனார்கள், அறிந்திருந்ததை மறுதலித்து போனார்கள். ஆனாலும் இவர்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டியவர்கள். அறிந்திருந்து நீங்கள் அறியாதவர்களாய் மாறி போனாலும், மறுதலித்து போனாலும் அவர் மீண்டும் வந்து அவர் தம்மை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உயிர்த்து மீண்டும் கரையிலே வந்து நின்று சீஷர்களை பார்த்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதன் மூலமாக அவரை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்களும் அவரை அறிந்திருந்து உங்கள் சூழ்நிலையின் காரணமாக அவரை அறியவில்லை என்று மறுதலித்திருக்கலாம். அவரை அறியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படியே நம்மை விட்டு விடுவது அல்ல. மீண்டும் நம்மிடத்தில் வந்து அவர் யார் என்பதை நமக்கு அறிய செய்கிறார். பிரியமானவர்களே, ஏனெனில் நம்மை அவர் தமக்கு சாட்சியாக ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகள் என்று சொல்வோமானால் அவரை அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்து நீங்கள் மறந்திருந்தாலும் சரி, மறுதலித்திருந்தாலும் சரி,
இன்றும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். அதன் மூலமாக அவர் யார் என்பதை மீண்டும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். இரண்டாவது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சிகளாய் இருப்பவர்களின் வாழ்க்கையிலே செய்வது என்ன? யோவான் 20:25 பாருங்கள். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இதை சொன்னது யார்? தோமா. சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது தன்மை என்னவென்று பார்த்தோம்? அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அவர் உயிரோடு இருந்த வரையிலும் அவரை அனைவரும் விசுவாசித்தார்கள். அவருடைய சாட்சிகள் எல்லோருமே அவரை விசுவாசித்தார்கள். ஆனால் அவர் மரித்து உயிர்த்த பின்பு தோமா அவரை விசுவாசிக்க தயாராக இல்லை. விசுவாசத்திலே இடறி போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவானவர் மரித்து விட்டார். தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விக்குறி, எப்படி வாழப்போகிறோம் என்ற பயமும் ஏக்கமும் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்படி அவரை அறிந்திருந்தும் அவரை விசுவாசித்திருந்தும் கூட இன்று அவர் மேல் விசுவாசம் இல்லாதவராக தோமா காணப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவானவர் செய்ததை பாருங்கள். 20:27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். மரிப்பதற்கு முன்பு அவர்களை பார்த்து சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி. அவரிடத்தில் விசுவாசமாக இருந்தார்கள். ஆனால் அவர் மரித்து போன பின்பு வாழ்க்கையிலே ஒரு பெரிய கேள்விக்குறி, எதிர்காலத்தை குறித்த பயம் அவர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த விசுவாசத்தை அவர் மீது வைத்திருந்தார்களோ அந்த விசுவாசம் குலைக்கப்பட்டு, அந்த விசுவாசம் குறைவுபட்டு காணப்பட்டது. பிரியமானவர்களே, அவர் அப்படியே அவர்களை விட்டுவிடவில்லை, தேடி சென்றார். தோமாவை பார்த்து சொன்னார், விசுவாசமாய் இரு என்று சொல்லி. விசுவாசத்திலே தோற்று போனவனாய், விசுவாசத்திலே குறைவுபட்டவனாய் காணப்பட்ட தோமாவை தேவன் தேற்றி அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருக்கு சாட்சிகள் என்று சொல்லி நம்மை நாமே சொல்வோம் என்று சொன்னால் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய விசுவாசத்திலே நாம் குறைவுபட்டு காணப்படுவோம் என்று சொன்னால், தேவன் எப்படி தோமாவிற்கு தோன்றி அவனை விசுவாசத்திலே தமக்கு சாட்சியாக ஏற்படுத்திய தோமாவிற்கு எப்படி தோன்றி விசுவாசத்திலே அவனை தேற்றினாரோ, அதே போல் இன்று அவருக்கு சாட்சிகளாய் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசத்தை அவர் மேம்படச் செய்வாராம். விசுவாசத்தில் ஒருவேளை குறைவுபட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய சாட்சிகளாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் இதோ இடைப்பட்டு உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். மூன்றாவது ஒரு காரியம், லூக்கா 24:42 மற்றும் 43 பாருங்கள். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். லூக்கா 24:43 பாருங்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து என்று வேதம் சொல்கிறது. எந்த அனுபவத்தை நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்களோ அந்த அனுபவத்தை மீண்டும் அவர் உங்களுக்கு அனுபவமாக்கி கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே அவர்களுடனே கூட அன்றாடம் அவர்களுடனே கூட புசித்திருந்தார், அவர்களோடு கூட போஜனம் பண்ணியிருந்தார். அதை மறந்து போயிருக்கிறார்கள். அவரை மறுதலித்திருக்கிறார்கள். அந்த அனுபவம் அவர்களிடத்தில் இன்று காணப்படவில்லை. சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது முக்கியமான தன்மை அனுபவித்திருக்க வேண்டும் என்று சொன்னோம். அன்று அவர் உயிரோடு இருந்த பொழுது அனுபவித்தார்கள், அந்த அனுபவத்தை மறந்து போனார்கள். மீண்டும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அதே அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து என்று வேதம் சொல்கிறது. எந்த அனுபவத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்களோ, எந்த அனுபவத்தை நீங்கள் மறந்து போனீர்களோ, அந்த அனுபவத்தை மீண்டும் உங்களுக்கு கொடுத்து அவர் தம்மை அனுபவிக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார். சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிந்திருக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கியிருக்க வேண்டும். ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக அவரை அறிந்திருப்பதை நாம் மறுதலிக்கலாம், மறந்து போகலாம். அவர் மீது இருக்கும் விசுவாசம் நமக்கு
குறைந்து காணப்படலாம், ஒருவேளை இல்லாமற் கூட போகலாம். அவரோடு நாம் கொண்டிருந்த அனுபவங்களை நாம் மறந்து போயிருக்கலாம். ஆனால் இன்று அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மீண்டுமாக தம்மை அறிகிற அறிவிலே உங்களை வளரச் செய்வார். உங்கள் விசுவாசத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலே அவரை மீண்டுமாக அனுபவமாக்கி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு சாட்சிகளாய் இருப்பதினால் என்ன பயன் என்று நாம் நினைக்கிறோமே, வேதம் சொல்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே பாருங்கள், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று வேதம் சொல்கிறது. இம்மையிலே அவருக்கு சாட்சிகளாய் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். மனிதர்கள் மத்தியிலே சாட்சிகளாய் இருக்கும்படி மனிதர்களாகிய நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவரை அறியும்படி செய்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும்படி செய்திருக்கிறார். அவரை அனுபவமாக்கும்படி நம்மை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை குறித்து சாட்சியாக இருக்கிறீர்களா? சாட்சி கொடுக்கிறீர்களா? அப்படி இம்மையிலே நீங்கள் அவரை குறித்து மனிதர்கள் முன்பாக சாட்சி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அறிக்கை பண்ணுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவர் உங்களை பரலோகத்திலே அறிக்கை பண்ணுவார். பிதாவின் முன்பாக உங்களுக்கு அவர் சாட்சியாக இருப்பார். உலகத்திலே நீங்கள் இயேசுவானவருக்கு சாட்சியாக இருந்தால், இயேசுவானவர் பரலோகத்திலே பிதாவினிடத்தில் உங்களுக்கு சாட்சியாய் இருப்பார். பிரியமானவர்களே, சாட்சியாய் இருங்கள் என்று அவர் இறுதியாக சொல்லி போனார். அவர் எழுந்தருளி போகும் பொழுது சீஷர்களிடத்தில் சொன்னது, சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. எல்லா காரியங்களை குறித்தும் சாட்சி சொல்வதற்கு அங்கு மனிதர்கள் இருந்தார்கள். அவர் பிறந்ததற்கு சாட்சி இருந்தது. அவர் அற்புதம் செய்ததற்கு சாட்சி இருந்தது. அவர் போதகம் செய்ததற்கு சாட்சி இருந்தது. அவர் பாடுபட்டதற்கு சாட்சி இருந்தது. அவர் சிலுவையில் தொங்கிய போது அதற்கு சாட்சி இருந்தது. அவர் மரித்த போது சாட்சி இருந்தது. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட வரையிலும் சாட்சி இருந்தது. பிரியமானவர்களே, ஆனால் அவர் உயிரோடு எழுந்ததற்கு அன்று சாட்சிகள் கிடையாது. இதற்காகத்தான் அவர் அவர்களை, சீஷர்களை சாட்சிகளாய் இருக்கும்படியாக ஏற்படுத்தினார். அப்படி சாட்சிகளாய் இருக்கும்படி ஏற்படுத்தினவர்கள் அவரை மறந்து போன போதிலும் மீண்டும் அவர்களை சாட்சிகளாக உருவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சாட்சிகளாய் இருக்க நாம் முன் வரும் பொழுது, நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, எப்படி தம்முடைய சீஷர்களை, தம்முடைய சாட்சிகளை அவர் உருவாக்கினாரோ அதே போல் நம்மையும் உருவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நிச்சயமாகவே அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களா? ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின் மூலமாக தேவன் எங்களோடு கூட எங்கள் வாழ்க்கையில இடைப்பட்டீர் என்று கர்த்தாவே. தேவதூதர்களை உமக்கு சாட்சிகளாக நீர் ஏற்படுத்தவில்லை, எங்களை நீ சாட்சிகளாக ஏற்படுத்தினீர். மனிதர்களுக்குள்ளே மனிதர்களாய் வாழும் எங்களையே தேவனாகி உமக்கு சாட்சிகளாய் ஏற்படுத்தினீர் கர்த்தாவே. உம்மை அறிந்து கொள்ளும்படி எங்களை செய்திருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கும்படி எங்களிடத்தில் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். நித்தம் நித்தம் உம்மை அனுபவிக்கும்படி எங்களுக்கு தயவு செய்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆயினும் சூழ்நிலைகளின் காரணமாக, எங்கள் வாழ்க்கையின் நிலைமையின் காரணமாக ஒருவேளை நாங்கள் உம்மை அறியாதவர்களாய், அறிந்தும் மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னார். விசுவாசத்தில் குறைவுபட்டு காணப்படுவோம் என்று சொன்னார். உம்மோடு கூட இருந்த அனுபவத்தை நாங்கள் மறந்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், தேவன் எங்களுக்கு அதை மன்னிப்பீராக. எப்படி நீர் உம்முடைய சாட்சிகளை தேற்றி மீண்டும் அவர்களை உமக்கு சாட்சிகளாக ஏற்படுத்தி வைத்தீரோ அதே போல் கர்த்தாவே எங்களையும் இன்று தேற்றுவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலும் இடைப்படுவீராக கர்த்தாவே. மீண்டுமாக உம்மை அறிந்து கொள்ள, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரவும், உம்மை விசுவாசிப்பதிலே நாங்கள் உறுதிப்படவும் கர்த்தாவே. அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்மை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டு இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாய் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அது நிமித்தமாக தகப்பனே,
நீர் பிதாவினிடத்தில் எங்களை குறித்து சாட்சி சொல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கற்றுக்கொண்ட காரியங்களை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த, கடைபிடிக்க, பிறருக்கும் அதை எடுத்து கூறி வழிநடத்த தேவன் எங்களை பயன்படுத்துவீராக. இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்களா? நன்றி.